ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. இன்றைக்கி பெசரட்டு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பங்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு பங்கு பாசி பயிறு ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா பெசரட்டு தோசை அப்படின்னாலே பாசி பயிறு தாங்க போடணும். என்கிட்ட பாசி பருப்பு தான் இருக்குது, போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஆனால் பெசரட்டு அப்படின்னா இந்த தோலோடு இருக்கிற பாசி பயிறு தாங்க போடணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் உடனே கூட நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. இல்லை எனக்கு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா புளிக்க வச்சு கூட சாப்பிட்லாங்க. அதாவது நைட்டு அரைச்சி வச்சு காலையில் கூட சாப்பிட்லாங்க. இது கூட வேறு என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. எனக்கு என்னடா பார்த்தா கருவேப்பிலை தோசை மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் அடை தோசை, கார தோசை எதுக்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் நான் நிறைய சேர்ப்பேங்க. ஆக்சுவலாக இந்த பெசரட்டு தோசைக்கெல்லாம் நாம் கருவேப்பிலை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சேர்த்தாலும் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க. எனக்கு மிச்ச ஐட்டத்துல எல்லாம் போட்டால் எடுத்து வெளியில் போட்டுடுறாங்க குழந்தைங்க. இதில் போட்டால் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா நம்ம அரிசி கூட சேர்த்து அரைச்சிருவோம். அதனால் எடுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறது கூட குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அரிசி, பருப்பு, அப்புறம் இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அரைச்ச மாவு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. அது நான் கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்த்ததுனால நினைக்காதீங்க. பச்சை பயிறு, அதாவது அந்த பாசி பயிறு பச்சை கலரில் தாங்க இருக்குது. அதனால் தோசையோட கலரும் கிட்டத்தட்ட க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் புளிச்சாதான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் புளிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், மாவு புளிச்சு இந்த மாதிரி வந்திருக்குங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு கடுகு தாளித்து போட்டுடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த தோசை தண்ணியாகவே கரைச்சி ஊற்றலாங்க. கரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்தளவு நீர்க்க இருக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றுறத பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸு நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் ஒன் சைடாக கூட எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். அவ்வளோதாங்க, பெசரட்டு தோசை ரெடிங்க. இப்போ நீங்கள் தோசை ஊற்றின உடனே அது வேகிறதுக்கு முன்னாடியே இட்லி பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பெசரட்டு தோசைனா லைட்டாக அந்த இட்லி பொடி போடணுங்க, நிறைய போட்டுறக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் நிறைய காரம் இருக்குது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால். அதுக்கப்புறம் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் தூவி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், தோசை இந்த மாதிரி இருக்கும். நல்லா செம்ம ரோஸ்ட்டாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு பங்கு அரிசி, ஒரு பங்கு பருப்பு போட்டிருக்கோம். பருப்பு இந்தளவுக்கு இருக்கிறதுனால நம்ம தேங்காய் போட்டால் தான் சாஃப்டாக வரும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, பருப்பு இந்தளவுக்கு நம்ம சேர்த்துனாலேயே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே டயத்தில் நல்ல ரோஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சாஃப்டாக பிடிச்சா எடுத்துக்கலாம், ரோஸ்ட்டாக பிடிச்சா எடுத்துக்கலாங்க. எப்படி நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், பெசரட்டு தோசையை இந்த மாதிரி நம்ம குட்டியாக ஊற்றி பெருசாக கூட ஊற்றிக்கலாம். எனக்கு சின்னதாக போதும்னு நான் சின்னதாக ஊற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் இட்லி பொடி மேலே தூவிட்டு அங்கங்கே ஆனியன் கொஞ்சம் வர்ற மாதிரி கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதுக்கடுத்தது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ம் போட்டு ஒரு சட்னி பண்ணேங்க. அதையும் ஒரு வெரைட்டியாக இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி போட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. அந்த சட்னியை மேலே ஆனியன் தூவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இதில் இருக்கிற காரமே போதும், காரமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஊற்றிட்டு ஆனியன் மட்டும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க.
அப்புறம் வெஜிடபிள் இப்போ எங்கிட்ட இல்லாட்டி அதை கூட நான் வெஜிடபிள் தோசை மாதிரியும் ஊற்றி காமிச்சிருப்பேங்க. இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செய்யலாங்க. ப்ளைன் தோசையாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் என்னங்க இந்த பெசரட்டு தோசையோட அளவு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசி பருப்பை விட பாசி பயிறு போட்டு செய்கிறேன் இந்த பெசரட்டு தோசை ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.